அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவை பார்க்கும்போதே தெரியுது, நம்ம ஆடிப்பெருக்கு எப்படி வீட்டிலேயே நம்ம கொண்டாடலாம் அப்படின்னு தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். எளிய வீட்டிலேயே இருக்க வாழை மட்டையை வச்சு நம்ம வீட்டில் இருக்க செம்பு பாத்திரம் தண்ணி ஏற்றி எப்படி விளக்கேற்றணும், வழிபாட்டு முறைகள் என்னென்ன அப்படின்னு நம்ம தெளிவாக இந்த பதிவில் பார்ப்போம். வாங்க பதிவுக்கு போவோமா? அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவில் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், ஆடிப்பெருக்கு நம்ம எப்படி வீட்டிலையே கொண்டாடலாம், எளிமையாக வீட்டிலே கொண்டாடுறதா இப்போ நான் உங்களுக்கு இந்த பதிவில் நான் சொல்ல போகிறேன். செய்முறையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி என்னன்னுட்டு. இது மாதிரி நம்ம அப்பார்ட்மெண்ட் லைஃப்பில் இருக்கவங்கலாம் ஆறு குளம்லாம் தேடி போக முடியாது இல்லையா, வீட்லேயே நம்ம ஆடிப்பெருக்கு கொண்டாடுறதுக்கு நம்ம முன்னோர்கள் சொன்ன வழியை தான் சொல்கிறேன். நம்ம நீர்நிலை இருக்கும்பொழுது வாழை மட்டை அதில் விளக்கு வச்சு நம்ம தண்ணியில் விடுவோம் ஆடிப்பெருக்குக்கு. அதே மாதிரி மாங்கல்யம் மாற்றுறவங்களும் அன்றைக்கி திருமாங்கல்யம் மாற்றுவாங்க. பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க. புதுமண தம்பதியர் எல்லாமே காவேரி கரையோரம் எந்த நதி கரையோரம் இருந்து அங்கே போய் நதியை கும்பிட்டுட்டு விளக்கு போட்டுட்டு அவங்க வருவாங்க. இதுதான் நமக்கு ஐதீகம். வளையல்கள் அந்த சுமங்கலி பெண்களுக்கு வளையல்கள் கொடுப்பாங்க. அன்றைக்கி தான் சில பேர் ஆடிப்பெருக்கு அன்றைக்கி தான் என்ன பண்ணுவாங்க, நமக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போவாங்க, கும்பிடுவாங்க. அதெல்லாம் நம்ம எல்லாமே இந்த பதிவில் நம்ம பார்ப்போம். இன்றைக்கி நான் ஆடிப்பெருக்கு பாருங்கள், செம்பில் உங்களுக்கு பெரிய செம்பில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், நல்ல தண்ணி. அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, பச்சை கற்பூரம் போட்டுக்கோங்க, ஜவ்வாது போட்டுக்கோங்க. எல்லாம் போட்டு தான் கலக்கி வச்சுருக்கேன். வாசமாக இருக்கும். வாழை மட்டை, சின்ன வாழை மட்டை தான் எடுத்துகிட்டு அதில் சின்ன அகல் விளக்கு வைக்கணும். ஏன்னா பெருசாக முங்கிரும். சின்ன அகல் விளக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் என்கிட்ட செம்பு இருந்தனால செம்பு எடுத்துக்கிட்டேன். குட்டியாக அழகாக மிதக்குது பாருங்கள். 2 விளக்கு வச்சுருக்கேன் நான். 2 இது ஏற்றுவோன்ட்டு இங்கே ஒரு விளக்கு அங்கே ஒரு விளக்கு. நீங்கள் சின்ன அகல் விளக்கு வச்சுக்கிட்டாலும் சரி, லைட் வெயிட் எந்த விளக்கு வச்சாலும் நீங்கள் அதை பாட்டு நிற்கும். நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி செம்புதில் போகும். செம்பு தான் ரொம்ப முக்கியங்க. செம்பில் நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு மஞ்சத்தூள், ஜவ்வாது, பச்சை கற்பூரம் போட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், அது நல்லா கலக்கணும், நல்ல வாசமாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வாழை மட்டையை எடுத்து அதில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இந்த விளக்கு மேலே வைக்கலாம். சுற்றி பூ வச்சுக்கலாங்க. அலங்காரம் பண்ணுறதுல நம்மளுடைய விருப்பம். இதுதான் நமக்கு அடிப்படை. இதுதான் செம்பில் தண்ணி ஊற்றி உள்ள வாசனை பொருள் போட்டு மேலே விளக்கேற்றுறது. வாழை மட்டையில் விளக்கேற்றுறது தான் ரொம்ப விசேஷம். இது வாழையாக இருக்கணும் அப்படின்றது இந்த வாழை மட்டை. அதுலேயும் ஒரு நிறைய விஷயங்கள் இருக்குது. சும்மா வாழை மட்டையில் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த வாழையாக குடும்பம் இருக்கணும் அப்படின்றதுக்கான இந்த வாழை மட்டையில் பண்ணுறது. நம்ம குலதெய்வத்துக்கு ஆடிப்பெருக்கு அப்படின்றதுனால வளையல் மாலை போட்டுட்டு நம்ம காமாட்சி அம்மன் விளக்கை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்குவோம். மல்லிகை ரொம்ப முக்கியம். மல்லிகை, முல்லை 2மே நான் போட்டிருக்கேன். அதே மாதிரி வளையல்கள் மூலமாக அலங்காரம் பண்ணியிருக்கேன். இங்கே நம்ம குலதெய்வ வழிபாட்டுக்கு காதல கழுமணி, எலுமிச்சம்பழம், அதுக்கு மல்லிகைப்பூ, அந்த சரடு மாற்றுறதுக்கு மாங்கல்யம், மஞ்சக்கிழங்கு, புது வளையல், வெத்தலை பாக்கு, பழம், அவங்களுக்கு நெய்வேத்தியம், பேரிச்சம்பழம் வச்சுருக்கேன். இந்த மாதிரி இதுதான் நம்ம ஏற்றுறது. இப்படி வீட்டில் ஏற்றுறது தான் நம்ம தண்ணியில் வாழை மட்டையில் ஏற்றுறது ரொம்ப விசேஷம். நம்ம வீட்டிலே பண்ணலாம். வெளியில் போய் நம்ம நீர்நிலையில் பண்ணணும் கிடையாது. சில பேர் கிணறு இருந்தால் கிணத்து பக்கத்துலேயே ஏற்றுவாங்க. அதே மாதிரி போர் போட்டிருந்தா, வீட்டில் மோட்டர் இருந்தால் போர் பக்கத்தில் கூட விளக்கு ஏற்றுவாங்க. அந்த நீர்நிலை, அந்த ஊற்று தான் ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு நீங்கள் பார்க்கலாம். கிராமத்தில் கிணத்து பக்கத்தில் போர் பக்கத்துலலாம் விளக்கு ஏற்றுவாங்க. நீர் ஊற்று. நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு அழகாக வீட்டிலே நம்ம செம்பில் வச்சு ஏற்றலாம். செம்பு இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி மண் எடுத்துக்கோங்க. மண்ணாலான தண்ணி ஊற்றுறது இந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் அதில் கூட வாழை மட்டை நீங்கள் வச்சுக்கலாம். நான் அதுலேயும் பாருங்கள் விளக்கு சுற்றி இருக்குது. நான் அதில் இன்னொன்று முக்கியம், இங்கே நான் எங்கள் வீட்டில் இருந்தனால வச்சுருக்கேன். கீழே பாருங்கள், இது நம்ம கங்கை நீர் இருக்கு இல்லையா, அதை தான் நான் எடுத்து வச்சு இவருங்க ஃபுல்லாக கங்கா தண்ணியை வச்சு மேலே அகல் விளக்கு வச்சுருக்கேன். இதெல்லாம் நம்மளுடைய விருப்பம் தான். நம்ம என்னென்ன பண்ணும்போது நமக்கு நிறைய ஐடியாஸ் வரும். இப்படிலாம் பண்ணலான்னுட்டு. எப்படி பண்ணால் நம்ம கங்கை, யமுனை, பிரம்மபுத்திரா, நர்மதா எல்லா நதியும் தாயாரையும் நம்ம கும்பிட்டுக்கிட்டு பூசலார் மாதிரி நம்ம வீட்டில் விளக்கேற்றி வழிபடலாம். இன்னொன்று இப்போ லேட்டஸ்ட்டாக தண்ணியில் மிதக்கிற இந்த லைட் வெயிட்டெல்லாம் வந்திருக்கு. நீங்கள் தண்ணி ஃபுல்லாக எடுத்துகிட்டு அதுலேயும் கொஞ்சம் மஞ்சத்தூள் எடுத்து போட்டுக்குங்க. பச்சை கருப்பு போட்டுக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி கடையில் விற்கும். அந்த மாதிரினா கூட நீங்கள் தண்ணியில் மிதந்து நீங்கள் அதை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய விற்கிது. அமேசானில் ஆர்டர் பண்ணாலும் கிடைக்கும். நீங்கள் இதை நம்ம தண்ணி 3/4 அளவு தண்ணி ஊற்றிட்டு மேலே அப்படியே எண்ணெய் தெரியுதுங்களா, காவாசி எண்ணெய் ஊற்றினா போதும். அப்படியே ஒட்டி ஊற்றுனீங்களா அழகாக வரும். அது மேலே நீங்கள் இது வச்சுட்டிங்கன்னா இதுவும் நல்லா நின்று ஒரு நாள் ஃபுல்லாக எரியுங்க. ரொம்ப அருமையாக எரியும். பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் எங்கள் வீட்டில் இந்த இதுவும் மண் உருளியும் இருந்ததுனால அதையும் எடுத்து வச்சுருக்கேன். உள்ளே குட்டி இதெல்லாம் நம்ம ஐடியா தான். குட்டி வலையில் உள்ளே போட்டிருக்கேன். இதெல்லாம் பார்க்கும்போதே அப்படியே தாயார் அப்படியே கங்கம்மா தேவியாக நேராக வந்துடுவாங்க. கங்கை
காசி கங்கையே வந்துடுவாங்க. நம்ம காசி பாத்திரம் வேறு வச்சுருக்கோம். காசி பாத்திரம் கங்கை தண்ணி இருக்குது, அது மேலேயே நம்ம வச்சுருக்கோம். எல்லாமே நம்மளுடைய ஐடியா தாங்க. நம்ம என்னென்ன பண்ணணும் அவங்களுக்கு பிடிக்குமோன்னு எல்லாம் பண்ணலாம். கலசம், அம்மன் கலசம், நிரந்தர கலசம் நான் போட்டிருக்கேன்ல, அம்மன் ஆடி மாதம் ஃபுல்லாக அந்த நிரந்தர கலசமும் நான் வச்சுருக்கேன். சில நீங்கள் வந்து அடியில் துவரம்பருப்பு கூட போட்டுக்கலாம். சில சமயம் உப்பு போட்டால் வந்து அந்த இடத்துல கொஞ்சம் படிய ஆரம்பிக்கும். அதனால் நான் அன்றைக்கி சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் வந்து துவரம்பருப்பு போட்டு கூட மேலே வந்து நீங்கள் கலசத்தில் பச்சரிசி வைக்கலாம். இல்லை பச்சரிசி போட்டு மேலே துவரம்பருப்பு கலசத்துக்குள்ளே வைக்கலாம். நீங்கள் மாற்றிக்கலாம், அதனால் ஒன்றும் கிடையாது. எல்லாமே நம்மளுடைய விருப்பம் தான். மல்லிகைப்பூ தான் ரொம்ப முக்கியம். நம்ம கொடிமரம் வச்சுருக்கேன். இப்போ நம்ம உங்களுக்கு விளக்கு ஏற்றி காட்டுறேன் பாருங்கள். இதுதாங்க இவங்களுக்கு நெய்வேத்தியம், பேரிச்சம்பழம் வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ நீங்கள் நெய்வேத்தியம் இது பண்ணிக்கலாம். இப்போ எல்லா விளக்கையும் ஏற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இவ்வளோ தாங்க ஆடிப்பெருக்கு. வீட்டிலே நம்ம ஆடிப்பெருக்கு கும்பிடுவோம். விளக்கேற்றுவோமா? இப்போ விளக்கு இப்போ ஏற்றிட்டோம். இங்கே பாருங்கள், காமாட்சி விளக்கு ஏற்றியாச்சு, தண்ணியில் இருக்க விளக்கும் ஏற்றியாச்சு, வாழை மட்டையில் இருக்கும் விளக்கும் நம்ம ஏற்றிருக்கோம். பாருங்கள், அழகாக எரியுது பாருங்கள். அது எந்த டைரெக்ஷனில் அந்த டைரெக்ஷனில் நீங்கள் விட்டுடுங்க. ஏன்னா அது மிதந்து வரும்போது எந்த டைரெக்ஷனில் இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால் நம்ம அழகாக இதில் ஏற்றி வச்சுருக்கோம். பாருங்கள், ஆடிப்பெருக்கு கொண்டாடிட்டோமா? இங்கே பாருங்கள், இங்கேயும் விளக்கு ஏற்றி நடுவில் காசி தண்ணியில் நம்ம விளக்கு ஏற்றி வச்சுருக்கோம். பாருங்கள், அருமையாக ஏற்றிருக்கோம்ல, பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்ம வீட்டிலே வந்து ஆடிப்பெருக்கு கொண்டாடிட்டோம். நல்ல வாழை மட்டையில் எரியுது, எவ்வளோ பிரைட்டாக தெரியுது பாருங்கள். இங்கே தண்ணியில் நம்ம ஏற்றின விளக்கம் இருக்குது, காமாட்சி விளக்கம் இருக்குது. இங்கே வந்து இவங்களுக்கு நம்ம குலதெய்வத்துக்கு எல்லாம் வளையல் எல்லாம் வச்சுருக்குறோம். மாங்கல்யமெல்லாம் வெத்தலை பாக்கு பழம் நெய்வேத்தியம். அதே மாதிரி இங்கே காசி தண்ணியில் நம்ம அது மேலேயும் வச்சு கீழே வளையல் போட்டு இங்கேயும் ஏற்றிருக்க பாருங்கள். பார்க்கவே ரொம்ப நமக்கு அருமையாக இருக்குது, ஒரு தெய்வீகமாக இருக்குது. பார்த்தீங்களா? இதுதாங்க நமக்கு வேணும். நம்ம செஞ்சு நம்மளே சந்தோஷப்பட்டுக்கணும். இதெல்லாம் நமக்கு பண்ண நமக்கு அப்படியே நமக்கு அந்த எண்ணங்கள் நல்ல எண்ணங்கள், நல்ல விஷயங்கள் செய்ய நல்ல எண்ணங்கள் வரும். அதான் சொல்லி நல்லதே பாருங்கள், நல்லதே பேசுவோம், நல்லதே செய்வோன்றது. நீங்கள் இன்னும் உங்களுக்கு நல்ல ஐடியாஸ் வந்தால் நீங்கள் வீட்டிலையே பண்ணலாம். நம்ம வந்து வீட்டிலையே எளிமையாக பண்ணுறது தான் சொல்லியிருக்கேன். மல்லிகைப்பூ மட்டும்தான், தண்ணி, மஞ்சத்தூள், பச்சை கற்பூரம் எல்லாம் தண்ணியில் கலந்து இருக்கிறதுக்கு. எனக்கு வீடியோ கட் பண்ணுறதுக்கு மனசே வரல, அவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். கலசம் வச்சு காமாட்சி விளக்கு வளையெல்லாம் வச்சு அப்படியே எல்லா அம்மனும் இங்கே வந்துட்டாங்க இல்லைங்க, எல்லாம் தெரியுது இல்லைங்க. எல்லா ஒளியிலையும் அம்மன் வந்துட்டாங்க. எல்லா அம்மன்களையும் நம்ம வரவேற்போம். உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஒரு தடவை காமாட்சி விளக்கில் வளையல் வச்சுக்கோங்க, மல்லிகைப்பூ வச்சுக்கோங்க, ஏற்றிக்கோங்க. இந்த மாதிரி நீர் விளக்கு உங்களுக்கு கிடச்சிச்சின்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. அதுவும் ரொம்ப வந்து அற்புதமானதான். உள்ளே வந்து மஞ்சத்தூளும் பச்சை கற்பூரம் ஜவ்வாதும் போடுங்க. அப்போ தான் இன்னும் ரொம்ப நமக்கு வந்து ரம்மியமாக இருக்கும், நம்ம நல்ல வாசமாக இருக்கும், தெய்வீகமாக மனமும் வீசும். அதே மாதிரி நிரந்தர கலசம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்கே வந்து நம்ம இதுதான் முக்கியம், செம்பில் நல்ல தண்ணி ஊற்றி அதில் மஞ்சத்தூள், பச்சை கற்பூரம், ஜவ்வாது போட்டு வச்சுக்கோங்க. பூக்களால் அலங்காரம் பண்ணிங்க. வாழை மட்டை ரொம்ப முக்கியம். வாழை மட்டில் நீங்கள் விளக்கேற்றுறது தான் ரொம்ப முக்கியம். இது இங்கே வந்து கங்கை காசியில் இருக்குது கங்கை தீர்த்தம். அந்த உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அது மேலே ஒரு செம்பில் அகல் விளக்கு ஏற்றுங்க. சுற்றி தண்ணியில் நான் உள்ள வளையல் போட்டு அழகாக ஏற்றிருக்கேன் பாருங்கள். எல்லாம் நம்ம ஐடியா தான். நீங்கள் இதே மாதிரி நீங்கள் வீட்டில் விளக்கேற்றி வழிபடுங்க. எல்லா நதி தாயாரும் வீட்டுக்கு வந்துடுவாங்க. வீட்டில் போர் இருந்தால் கூட போர் பக்கத்துல எல்லாம் ஊற்று தான் ரொம்ப முக்கியம். போர் பக்கத்தில் கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். அதே மாதிரி கிணத்து பக்கத்துலேயும் பண்ணுவாங்க. ஆற்றங்கரைக்கு போனீங்கன்னா அங்கேயும் பண்ணுங்கள். எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கண்டிப்பாக ஒரு தான தர்மம் பண்ணணுங்க, அதை மறந்துடாதீங்க. யாருக்காவது அன்னதானம் பண்ணுங்கள், இல்லை ஏதாவது உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுங்கள். சுமங்கலிக்கு இந்த மாதிரி ப்ளவுஸ் வச்சு மஞ்சக்கிழங்கு எல்லாம் வச்சு வளையெல்லாம் வச்சு மாங்கல்யம் வச்சு கொடுங்க. அதுதான் ரொம்ப முக்கியங்க. ஏதாவது ஒரு தானம் பண்ணுங்கள். எந்த நல்ல பண்டிகையாக இருந்தாலும் அது வந்து ஜென்ரல், இது அது தனியாக சொல்லணும்னு அவசியமே இல்லை. அதனால் இந்த மாதிரி நம்ம வச்சு கும்பிடுவோம். இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நம்ம பார்ப்போம், நல்ல விஷயங்களை நம்ம செய்வோம், நல்ல விஷயங்களை நம்ம பேசுவோம். நமக்கு நல்லதே நடக்கும். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.